குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்கில் காஸ்ட் ஷீட் ப்ரிப்பரேஷனில் ஒரு மாடல் சம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அதனுடைய ஃபார்மேட் ஸ்பெசிமென் அப்புறம் ஒரு சாம்பிள் சம்னு பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு 6000 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சம் வந்து தரவாக பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் உள்ளது. ஒரு ஃபேக்ட்ரியில் மெட்டீரியல்ஸ் கன்சியூம் அப்படின்னா அவங்க உற்பத்திக்கு வந்து அவங்க எடுத்துக்கிட்ட பொருளுடைய தொகை இந்த அளவுக்கு ₹6000 மதிப்புள்ள பொருட்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த டைரக்ட் மெட்டீரியலில் அவங்க உற்பத்திக்கு வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு தான் அந்த அமௌண்ட்டு தான் 6000. அடுத்து பார்த்திங்கன்னா வேஜஸ் கூலி வந்து 9000 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட் 50% ஆன் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒர்க்ஸ் காஸ்ட் வந்து அமௌண்ட்டு கொடுக்காம பெர்சன்டேஜுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த 9000 இந்த வேஜஸில் இருக்குல்ல அதில் வந்து 50% நீங்கள் ஒர்க்ஸ் காஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆஃபீஸ் காஸ்ட்டு, ஆஃபீஸ் ஆன் காஸ்ட் கிடையாது. ஆஃபீஸ் ஆன் காஸ்ட் அப்படின்னா ஆஃபீஸ் காஸ்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆன் காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் காஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒர்க்ஸ் காஸ்ட்டில் 20% எடுத்து ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸாக நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ஆஃபீஸ் ஆன் காஸ்ட் 20% ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட். ஒர்க்ஸ் காஸ்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்ஸ் காஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சரில் என்ன செய்யணும், ஆஃபீஸ் காஸ்ட்டு 20% எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி செல்லிங் ஆன் காஸ்ட் 10% ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட். செல்லிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு இதில் ஒர்க்ஸ் காஸ்ட்டில் 10% வந்து என்ன செய்யணும், நீங்கள் செல்லிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், அது செல்லிங் ஓவர் ஹெட்ஸில் வந்து நீங்கள் அந்த 10% நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க, எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக ப்ராஃபிட் வந்து 20% ஆன் காஸ்ட்டு. லாபம் வந்து வரக்கூடிய ஆன்சரில் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்டு அதோடைய ஆன்சர் வந்து வரும். அந்த வரக்கூடிய காஸ்ட்டில் மொத்த காஸ்ட்டில் 20% நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, லாபத்துக்காக எடுத்துக்கோங்க, ப்ராஃபிட் வந்து அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இதை வச்சு என்ன செய்யணும், யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் காஸ்ட் ஷீட்டு. இது ஒரு சின்ன சம் தான், 7 மார்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு சம்மில் கொடுத்தது 6000, வேஜஸ் 9000. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 15000 ப்ரைம் காஸ்ட்டு கிடச்சிரும். நம்ம ப்ரைம் காஸ்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டோட்டல் டைரக்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ளூடிங் ரா மெட்டீரியல்ஸ் அண்டு லேபர். அதாவது ஒரு உற்பத்திக்கு தேவையான நேரடி செலவுகள்லாம் இந்த ப்ரைம் காஸ்ட்டில் அடங்கும். மெட்டீரியல்ஸு, லேபரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு அடங்கின ஒரு விஷயந்தான் ப்ரைம் காஸ்ட். முதன்மை செலவுன்னு சொல்லுவாங்க தமிழில், முதன்மை செலவு. இந்த ப்ரைம் காஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், நம்ம சம்பளம் கொடுத்துருக்கக்கூடிய டைரக்ட் மெட்டீரியல்ஸும் வேஜஸ் பெய்டையும் நம்ம எடுத்துட்டோம்னா 15000 ப்ரைம் காஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக ஆட் ஒர்க்ஸ் காஸ்ட். சம்பளம் சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, வேஜஸில் 50%. சம்பளம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட் வந்து 50% ஆன் வேஜஸ். அதனால் வந்து என்ன செய்கிறோம், நம்ம வேஜஸில் 9000 இன்ட்டு 50% போட்டோம்னா 4500 இது வரும், ஒர்க்ஸ் காஸ்ட் வந்து வரும். இதை வந்து ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இது என்ன ஆகும், ஒர்க் காஸ்ட் வந்து கிடச்சிரும். அடுத்ததாக ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். இது நத்திங் பட் ஆஃபீஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் காஸ்ட் ஷீட்டோடைய ஃபார்மேட்டில் இது எல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு திரும்பவும் அதே மாதிரி தான். வரக்கூடிய ஒர்க் காஸ்ட்டில் 20%. இப்போ ஒர்க் காஸ்ட் வந்து நம்மளுக்கு 19500. அப்போ அதில் வந்து 20% எதாவது சொல்லியிருக்காங்க, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸாக எடுக்க சொல்லியிருக்காங்க. அது எடுத்தோம்னா 3900. இது ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு, கிடைக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. அடுத்ததாக திரும்பவும் செல்லிங் காஸ்ட்டை ஆட் பண்ணணும். சம்பளம் சொன்ன மாதிரி ஒர்க்ஸ் காஸ்ட்டில் திரும்பவும் 19500ல் அதில் வந்து 10% வந்து எடுத்தோம்னா எவ்வளோ, 1950. இந்த அமௌண்ட்டை வந்து செல்லிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், செல்லிங் காஸ்ட்டு. இது எல்லாமே வந்து சம்மில் கொடுத்தது தான், அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். அடுத்ததாக காஸ்ட் ஆஃப் சேல்ஸு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. திரும்பவும் வந்து என்ன சொல்கிறாங்க, ப்ராஃபிட் வந்து எப்படின்னா வரக்கூடிய காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் வந்து
நீங்கள் 20% ப்ராஃபிட்டாக நீங்கள் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 25,350 இன்ட்டு 20/100 போட்டோம்னா 5,070. இது வந்து ப்ராஃபிட்டோடைய வேல்யூ. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா செல்லிங் ப்ரைஸு 30,420 வந்து ஆன்சர் கிடைக்கும். இது காஸ்ட் ஷீட் ப்ரிப்பரேஷனில் ஒரு மாடல் சம்மு. இதை நோட் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய வீடியோஸில் அதை அடுத்த லெவல் கொஞ்சம் அட்வான்ஸு சம்மெல்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.